பேஜெண்ட் மாடல்னு சொல்கிறது வந்து ஒரு மாடலிங்கில் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. மாடல் அண்ட் பேஜெண்ட் ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பேஜெண்ட் மாடல் சொல்லும்போது நம்மளோட ஹெட்லேருந்து டோ வரைக்கும் உள்ள அனைத்து வகையான ஸ்டைலிங், நம்மளோட வே ஆஃப் வாக்லேருந்து, நம்மளோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து, நம்மளோட பர்சனல் ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணது தான் பேஜெண்ட். ஸோ இந்த பேஜெண்ட்டில் வந்து நான் இந்தியா லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், தமிழ்நாடை ரெப்ரசன்டேட் பண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். என்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெருமையான விஷயமா நான் கருதுகிறேன். மோர் தென் 13 இயர்ஸ் நான் ஒரு ஹெல்த் கோச்சாகவும் ஃபிட்னஸ்லையும் இருந்ததுனால எனக்கு இதில் ஒரு பேஷன் இருந்தது. பட் என்னோட ப்ரொஃபஷன்னால என்னால் அதில் வந்து ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணப்போ கோவிட்னால அதை பண்ண முடியாமல் போச்சு. இப்போ இதுக்கான ரைட் டைம் வந்ததுனால ஸோ கண்டிப்பாக நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக நான் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 months இதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். இந்த ப்ராக்டிஸில் வந்து என்னோடய பாடியை நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 kgs குறைச்சிருக்கேன். இந்த 15 kgs குறைக்கிறது ஈஸியான ஒரு விஷயமா எல்லோரும் பார்த்தாலும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னா டயட் இருக்கணும், எக்ஸசைஸ் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். மாடலிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பாடி வந்து ஒரு மெயின் பார்ட். ஸோ பாடி வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபிட்டாகவும் நம்மளோட ஒரு ஷோ கேஸாக இருக்கும்போது தான் நம்மளை வந்து ஒரு மாடலாகவே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. செகண்டரி நம்மளோட ஸ்டைலிங், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளோட ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மாடல்னே கன்சிடர் பண்ணுவாங்க. நம்மளோட கலர் டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விதமான எக்ஸசைஸ், அதாவது காஸ்மெட்டிக் கிளினிக்கில் போயிட்டு நம்ம நிறைய விதமான சில மெடிசன்ஸ் எடுக்கிறது, இது மாதிரிலாம் விஷயங்களில் வந்து டாக்டர்ஸ் மூலிமா சஜஷன் கேட்டு நம்ம வந்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் நம்மளோட வாக்கிங் ஸ்டைலுக்காக நான் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு ஒரு 3 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் மூலிமா நான் இங்கே வந்து திரும்ப அதை ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ அந்த பேஜெண்ட்டுக்காக நான் வந்து ரெடியாக இருக்கேன். இது மாதிரி பேஜெண்ட் மாடல்னு சொல்கிறது வந்து ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கியிருக்கு. இந்த பேஜெண்ட்டில் என்னோட மோட்டோ என்னென்னா, நான் வின் பண்ணுறேன் லூஸ் பண்ணுறதை தாண்டி ஸோ என்ன மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு ஸோ நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு யார் ஒன்றாலும் எந்த ஏஜ்லேயும் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தையும் பண்ண முடியுன்றதுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விஷயம் நம்ம லைஃப்க்கு பண்ணுறோன்னா, நம்மளோட பர்சனல் கோலாக இருந்தாலுமே அதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இதில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட் ஹேமா மாலினி, அண்ட் தென் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோட கிளைண்ட்ஸ். இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டோட தான் நான் வந்து தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி பேஜெண்ட் மாடல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். இந்த பேஜெண்ட்டில் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணதுக்கு குளோபல் மிஸ்டர் இந்தியா 2024க்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பேஜெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்து ஸோ எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன். இந்த மிஸ்டர் இந்தியா காம்படிஷனில் நான் தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ உங்களோட எல்லாரோட ப்ரேயரும் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க்யூ.